ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மாம் சீதா. இன்றைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். என்டர்டெயின்மெண்ட் இல்லை, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆன்லைன் ஆர்டர் வந்திருக்கு ஸ்நாக்ஸ்க்காக, பசங்களுக்காக. அதை பார்த்துடலாம். தூக்க முடியல, நிஜமாக தூக்க முடியல. இது ஒரு 6 kgக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த ஆன்லைன் ஆர்டர். இவ்வளோவான்னு கேட்காதீங்க. இது கிடைக்கும்போது தான் வாங்கிக்க முடியும். இதில் இருக்க ஃபோன் நம்பரை நீங்கள் டைரெக்டாகவே கூட நீங்கள் ப்ரொமோஷன் இல்லை, நீங்கள் இதை சேவ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இது நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இன்னும் ஓப்பன் பண்ணலை, சத்தம் கேட்குது, சாரி. இது நான் இன்னும் ஓப்பன் பண்ணலை, ஓப்பன் பண்ண போகிறேன். இது என்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இது இங்கே பிரியெல்லாம் இல்லை, இங்கே தைச்சிருக்காங்க. இதை நான் இப்போ பிரிக்க போகிறேன். இதில் என்னென்ன இருக்குது நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ஆர்கானிக் பொருள் தான். இது ஸ்நாக்ஸுக்காக பசங்களுக்கு வாங்கியிருக்கேன். ஸ்நாக்ஸுன்னு இல்லை, இதை கட் பண்ண போகிறேன். வீடியோ யாராவது எடுத்தால் நல்லாயிருக்கும். இது பாருங்க, சிசரோடு இப்போ கட் பண்ண போகிறேன். மினிட் கட் பண்ணிட்டேன். பெருசாக கட் பண்ணால் தான் எடுக்க முடியும் போல். இதில் ஃபுல்லாகவே எல்லாமே ஆர்கானிக் தான். இது நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோதுமை அவல் 3 கிலோ இருக்குது. கோதுமை அவல் 3 கிலோ இருக்குது. இந்த கோதுமை அவல் செம்ம சூப்பராக இருக்கும். பாலில் போட்டுட்டு உங்களுக்கு சர்க்கரை வேணும்னா சர்க்கரை, இல்லை பனங்கருப்பட்டி, அந்த மாதிரி எதுனாலும் போட்டு கொடுக்கலாம். நான் கோதுமை அவல் வாங்கியிருக்கேன் 3 கிலோ. அது பார்க்க பெருசாக வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். அது பார்க்க அவ்வளோ பெருசாக இருக்குது. இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. நான் ஸ்டோர் பண்ணி வச்சு தான் ஆகணும். ஏன்னா அடிக்கடி கிடைக்க மாட்டேங்குது. இப்போ மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்தது கம்பில் அவல் பார்த்திங்கன்னா, இது 2 கிலோ வாங்கியிருக்கேன். கம்பு அவல் வாங்கியிருக்கேன். சரிங்களா? இதில் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 2 ஸ்பூன் கோதுமை அவல் போட்டுப்பேன், ஒரு 2 ஸ்பூன் கம்பு அவல் போட்டுப்பேன். அடுத்தது இருக்குது இதோட தைச்சிட்ருக்காங்க, மாட்டிக்கிட்டு. இது பார்த்திங்கன்னா பனங்கருப்பட்டி. இது பனங்கருப்பட்டி. இதை பவுட்ரு பண்ணி போட்டுக்கலாம். இது இதோட இதை தைக்கும் போது மாட்டிக்கிட்டு இருக்கு. தைக்கும் போது இது மாட்டிக்கிட்டு இருக்கு. இது பார்த்திங்கன்னா பனங்கற்கண்டு. இந்த பனங்கற்கண்டும் பனங்கருப்பட்டியும் ரொம்ப நல்லது. இன்னொரு அவல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது இன்னும் அவங்க அனுப்பலைனாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது இன்னும் ரெடி ஆகலைன்னு. அது என்ன அவல்னா, கேழ்வரகு அவல். இது 3 நான் கொஞ்சம் போட்டுட்டு பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் பாதாம், முந்திரி, அக்ரூட்டு போட்டுட்டு பூசணி விதை அதெல்லாம் இருக்கும்ல, அது போட்டு சூடாக காய்ச்சின பால், பசும்பால், இல்லை உங்களுக்கு எந்த பால் கிடைக்குதோ அதை ஊற்றிட்டு ஒரு வாழைப்பழம் எதுனா கட் பண்ணிக்கலாம். சீசன் ஃப்ரூட் மாம்பழம்லாம் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன பவுலில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டிங்கனாவே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. காலையிலத்திக்கு டிஃபனாக கூட அதை சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு சில நேரம் எனக்கு லேட் ஆகிடுச்சு, நான் இப்போ தான் சாப்பாடு கட்டவே ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற டைம்லலாம் பசங்க இது பாலை மட்டும் காய்ச்சிட்டு கடகடன்னு ஒரு பவுலில் போட்டு கொடுத்தோன்னா சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. வேலைக்கு நான் என்ன பண்ணேன், டிஃபன் எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்றப்போ நானுமே கொஞ்சம் பால் ஊற்றி நட்ஸ் எல்லாம் போட்டு, கருப்பு திராட்சை, அந்த ட்ரை அந்த திராட்சை அதெல்லாம் போட்டு நாங்களுமே எடுத்துகிட்டு போவோம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு சொல்லி தான் எனக்கே தெரியும். நானே அப்படி தான் பழகிக்கிட்டேன். இப்போ என் பசங்கள்லாம் பழகியிருக்காங்க. இது கூட வீட்டில் நான் குதிரைவாலி அவல் வச்சுருக்கேன். அது கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டு சாப்பிட்டா ஹெல்தி. நைட் லேட் ஆகிடுச்சு, வீட்டில் சமைக்கலைன்னா கூட நிறைய நேரம் இதை போட்டு பால் ஊற்றி ஒரு வாழைப்பழம், ஒரு செவ்வாழை,
இல்லைன்னா எதுவும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, சும்மா நட்ஸு இல்லை பால் மட்டும் ஊற்றி கூட சாப்பிட்றலாம். என் பொண்ணு ஒரே இடம் இது வந்துருச்சான்னு 2 மாதமாக கேட்குறேன், கிடைக்கவே இல்லை. இது கொஞ்சம் ஆர்கானிக்ன்றனால லேட் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் ஃபோன் நம்பர் கூட நான் தரேன். அவர் வந்து நிறைய பேருக்கு சொல்லுங்கன்னு வாங்க, உங்களுக்கு வேணுன்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபோன் நம்பர் வந்து அவருக்கு பண்ணி என்ன அவல் இருக்குது அப்படி கேட்டாவே சொல்லிவிடுவார். ஃபோன் நம்பர் வந்து நேம் வந்து ராஜு 8754892402. இந்த நம்பருக்கு நீங்கள் பண்ணி, இது ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க. அவர் வந்து ரொம்ப அவரே வந்து ஹெல்பிங் மைண்டோட தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து ரொம்ப வசதியானவங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் இல்லை. நார்மலாக எல்லாருக்கும் இந்த ஆர்கானிக் பொருள்லாம் கிடைக்கணும், இதெல்லாம் நம்ம சாப்பிடணும், ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேல்ஸ் பண்ணுறாரு. நான் சொன்னேன் இல்லையா 2 மாதமாக கிடைக்கலன்னு, அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ரெடி பண்ணி கொடுப்பாரு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி நீங்களும் சாப்பிடுங்க, உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. அதில் கோதுமை அவல் அடிச்சுக்க ஆளே கிடையாது, சூப்பராக இருக்கும். கெலாக்ஸே தோத்துடுற அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக ப்ரமோஷன் வீடியோ இல்லை, உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான். உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி கூட நீங்கள் கொடுத்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாஷ்லாம் பண்ணவே வேணாம், அப்படியே பால் ஊற்றி அப்படியே சாப்பிட்டுக்கலாம். கம்பு அவெல்லாம் சான்ஸே இல்லை. நமக்கு கம்பஞ்சோறு பேசிகிட்டே இருக்கலாம் இதை பற்றி. கம்பஞ்சோறு அதெல்லாம் செய்ய வந்து டைம் இருக்காதுல்ல, பால் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன், வேணால் நீங்கள் ஃபோன் பண்ணியும் கேட்டு வாங்கிக்கலாம். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஒர்க்கிங் மாம் சீதா. பாய்.